வணக்கம். ஒரு புதிய அரசியல் இயக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. இது நீதி கேட்கும் குரலா இல்ல விதிமீறலா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். தலைவரோட காரை மறிக்கிறது மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு. உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. ஆனா இப்படி மிரட்டி பதவி வாங்குறதுக்கு டிவி கேல இடம் இருக்க கூடாது. இத ஒழுக்கமா மட்டும் பார்க்க கூடாது. கட்சிக்காக உழைச்ச பெண்கள் தங்களை மதிக்கலன்னு நினைக்கும் போதுதான் இப்படி வெடிக்கிறாங்க. அவங்க குறைய கேட்க வேண்டியது தலைமைக்கு கடமை. இது ஒரு புதிய கட்சி சந்திக்கும் நிர்வாக சவால். அதிகார போட்டி எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா ஆரம்பத்திலேயே இத தலைவர் எப்படி கையாளுறாருங்கிறதா முக்கியம். ஒரு தலைவர்னா இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியா நடந்துக்கணும். வண்டியை நிறுத்தி ஒரு நிமிஷம் பேசினாலே மரியாதையும் நம்பிக்கையும் கூடும். அதுதான் அழகு. இது ஒரு தலைமைக்கு வந்த முதல் பெரிய சோதனையா? உள்ள பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளிக்க பார்ப்போம். உங்கள் கருத்து என்ன?